ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லிங்க் ஒன்று அனுப்புறதால எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண அப்பத்துக்குள்ள முழுமையாக ஆகலாங்க. நீங்கள் நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஓலன் செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு கூட எனக்கு நோட்டிஃபிகேஷன் அவன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஃப்ளைன்னு சொல்லி ஆப் இருக்குது. அந்த ஆப்பின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். இதான் அந்த அட்ஃப்ளை. ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படித்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள், ஜிமெயில், பாஸ்வேர்ட், லாகின்னு சொல்லி கிடக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பாக்ஸ் போட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல அவங்களோட நேம் கேட்கும், யூசர் நேம் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும், ரீடைப் பாஸ்வேர்ட் கேட்கும். இவ்வளோ பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஆளாக கருதப்படுவீங்க. இப்போ நான் லாக்இன் பண்ணுறேன். லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் வரும். அதாவது 126 உங்களுக்கு சைபராக வரும். இதில் சைபர் கீழே சைபர் எல்லாம் இருக்குது. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ், பொப், ஆட்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. மேலே அந்த லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சரிங்கன்னு சொல்லி இருக்கு. இது என்ன நடக்குதுன்றா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோன்ற யூடியூப்ல எடுத்துட்டு அந்த லிங்கை கொப்பி பண்ணுறீங்க. கொப்பி பண்ணி இந்த பாக்ஸுக்கு பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஷேரிங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது லிங்க் கன்வெர்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு புது லிங்க் ஜெனரேட் ஆகிருக்கு. அந்த ஜெனரேட் ஆகின லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்க யூசர்ஸ் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவோ சம்திங் ஏதோ ஒன்றை பார்க்க உங்களுக்கு ஏர்னிங் வரும். அது எப்படின்னா பாருங்க, நான் சாம்பிளுக்கு கொண்டு செய்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு போய் நான் கடைசியாக போஸ்ட் பண்ண வீடியோவை எடுக்கிறேன். வீடியோட லிங்கை ஷேர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி லிங்க்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் அட்ஃப்ளை கொண்டு வரேன். வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஷேரிங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது லிங்க் ஜெனரேட் ஆகும். இதை காப்பி பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா நீங்கள் பேஸ்ட் பண்ணுறான்னு உங்களோட வேலை. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வியூ செப்டம்பர் 2020, ஏர்னிங் செப்டம்பர் 2020 சொல்லி இருக்கு. அதாவது முதலாம் தேதி எனக்கு 176 வியூஸ் வந்திருக்கு. அதன் மூலம் $0.031 எனக்கு ஏர்னிங்காக வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் ஏர்ன் பண்ணுறதை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2896 வியூஸ் வந்திருக்குது. $5 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்க்கணுமாண்டா மேல்முறையில் பார்த்தீங்கன்னா 3 ஏரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிட்ரோல் அண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மொத்தமாக ஏர்ன் பண்ணினது டோட்டல் ஏர்ன் லிங்கால் $1 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்களா. இதில் டுடே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கணத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க சொல்லி இதில் பார்க்கலாம். ஜஸ்ட் என்னென்னா நேற்று திருப்பி மேலே உள்ள 3 ஏரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி லிங்க் அண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் செப்டம்பர் மாதத்தில் கூகுள் டிரைவால் மட்டும் நான் 44 வியூஸ் வந்திருக்கு. அதன் மூலம் $0.008 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எத்தனை லிங்கை ஷேர் பண்ணீங்களோ அந்த லிங்குக்கு ஏர்னிங் இதில் காட்டிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு நான் ஆகஸ்ட்டை செக் பண்ணிட்டுருக்கேன். செக் பண்ணிங்கன்னா பாருங்க 437 3 வியூஸுக்கு 0.06 சொல்லி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி மேல்மூலையில் 3 அரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஸ்டாட்டிக்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது கூட ஏர்னிங் சார்ட் பீரியட் ஆகஸ்ட்டை கொடுக்குறேன். இது கூட ஏர்னிங் சார்ட். இது ஒரு நாளைக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்குன்ட்டு. எனக்கு ஒரு நாளைக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா 757 வியூஸ் வந்திருக்கு. அதன் மூலம் நான் $1 ஒரு நாள் ஏர்ன் பண்ணி நீங்கள் எவ்வளோத்துக்கு லிங்கை கன்வெர்ட் பண்ணி சோஷியல் மீடியா செய்யாமன்றீங்க கூட அவ்வளோத்துக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். திருப்பி மேலே உள்ள 3 அரோவை கிளிக் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ஃப்ளை அக்கௌண்ட்டை பயன்படுத்தி யார் எப்போ பேமெண்ட் சொல்லி இதில் கீழே காட்டப்படும்.
அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் போகிறதுக்கு காரணம் இது வந்து ஃபேக் இல்லை, ஒரிஜினல் ஆப் தான், பாதுகாப்பு ஆப்னு சொல்லி தான் அவன் போடுறான். திருப்பி மேலே உள்ள 3 arrow கிளிக் பண்ணி செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் செட் பண்ணிக்கொள்ளலாம். திருப்பி மேலே உள்ள 3 arrow கிளிக் பண்ணி ரெஃபரல்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இந்த ரெஃபரல் ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவை வந்து இந்த லிங்க் மூலம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடுமாட்டா உங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து வரும். அந்த குறிப்பிட்ட ஏர்னிங் வந்து இதில் காட்டப்படும். திருப்பி மேல் மூலையில் 3 arrow கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு போங்க. இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்ட், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், அட் செட்டிங்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் முதலாவது பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், சிப் கோட், எந்த கண்ட்ரி, டெலிஃபோன் நம்பர், அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸுக்காண்டி யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட், அதாவது வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நீங்கள் வந்து $50 வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேப்பர் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அப்படி இல்லாட்டி நீங்கள் $20 வந்தால் $10 வந்தால் நம்ம எடுக்கலாம். ஆனால் அதுக்குள்ள டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ரெண்டத்தான் உங்களுக்கு வந்து நேராக பேமெண்ட் எடுக்கலாம். அதை விட வந்து உங்களுக்கு $50 நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பேப்பர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் மட்டும் இல்லை, இன்னும் 2 ஆலையும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். பேப்பரில் கிளிக் பண்ணுங்கன்னா பே ஒனர், பே செட்டான்னு சொல்லி 2 இருக்குது. அதன் மூலம் நீங்கள் வந்து விட்ரோல் பண்ணி கொள்ளலாம். இதில் விட்ரோல் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட் செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் நண்பா. இந்த ஆப்பின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.